Morning, dear aspirants. Today's news. First news: National Family Health Survey 6 records high rise in obesity and C-section birth in southern states. So southern stateல அதிகமான C-sections and obesity இருக்குன்றத இந்த 6th family health survey வந்து ரிலீவ் பண்ணிருக்கு. ரைட், அதுல ஒரு சில டேட்டாஸ், இந்த டேட்டாஸ்லாம் முக்கியம். மெயின்ஸ் யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல கண்டிப்பா இந்த டேட்டாவை ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மார்க் வந்து அதிகமாகும். ரிஃப்ளெக்ட் பண்ணக்குள்ளவே இந்த டேட்டா எங்கேருந்து எடுத்துருக்கோன்றத பக்கத்தில் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒபேசிட்டி ரேட் வந்து 24% 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாஸ் ஆஃப் நேஷனல் ஃபேமிலி சர்வே 6 அப்படின்னு சொல்லி போட்டாதான் அதை வேலிடா எடுத்துப்பாங்க, இல்லைன்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒபேசிட்டி இன்க்ரீஸ் வந்து 24ல இருந்து 30%, மென்னோட ஒபேசிட்டி வந்து 22ல இருந்து 27%, அண்ட் விமன் டயபெட்டிஸ் 13ல இருந்து 17%, மென்னோட டயபெட்டிஸ் ரேட் வந்து 15ல இருந்து 20%. ஸோ இந்த வேரியன்ஸ் பாருங்க அதிகப்படியாக ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து அன்ஹெல்தி ஹேபிட்னால அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட், பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி இதனால வர்றது. லாங் ஷாட்ல பிபி, சுகர் மாதிரியான இன்னும் உயிருக்கு கடன் நிறைய வியாதிகள் வர வாய்ப்பு இருக்கு. ரைட், அடுத்து இந்த சி செக்ஷன், சிசேரியன்ல குழந்தை பிறந்ததுல அதுதான் அந்த சி செக்ஷன். அதோட ரேட் வந்து 21ல இருந்து 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுலயும் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா தெலுங்கானாவோட தான் அதிகம். அண்ட் இதுல இன்னொரு கான்ட்ராஸ்டான பாயிண்ட் என்னன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இல்லையா மகப்பேருக்காக, அப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் சி செக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை விட. ஸோ இது ஒரு டவுட் நமக்கு ஏற்படுது. ரைட், நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே யார் கண்டக்ட் பண்றாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். அப்ஜெக்டிவ் வந்து நம்மளோட ஃபெர்டிலிட்டி ரேட்டு, மார்டாலிட்டி ரேட்டு எல்லாத்தையும் அசஸ் பண்றதுக்கு. எதுக்குன்னா ஃபோர்த் கமிங் ஸ்கீம்ஸ் டிசைட் பண்றதுக்கு. நமக்கு இதுக்கு முன்னாடி பிளான் பண்ண ஸ்கீம்ஸோட அவுட்புட் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக தான் இந்த சர்வே. Right, so what are the schemes regarding the health sector we have documented and we are running now? Ayushman Bharat 2018. Ayushman Bharatங்கிறது ஒரு பெரிய பிரான்ச் மாதிரி, அதுல இருக்கிற சப் பிரான்ச்சஸ். பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படி இருக்குன்னா 5 லட்சம் ரூபாய் கேஷ் இன்சூரன்ஸ் யாருக்கு? செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டர், செகண்டரி அண்ட் டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு. நெக்ஸ்ட் மந்திஸ் அப்படிங்கிறது ஒரு வெல்னஸ் சென்டர் மாதிரி. அந்த சென்டர்ல 1.8 lakh பிளஸ் சென்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் நேஷனல் ஹெல்த் மிஷன் 2013ல அந்த ஹெல்த் மிஷன்ல ரூரல் ஹெல்த் மிஷன், அர்பன் ஹெல்த் மிஷன். இந்த ஹெல்த் மிஷனோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, இப்ப ரூரல்ல ஒரு சில ஏரியாவில் பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மியா இருக்கிற இடத்துல ஹாஸ்பிட்டலைசேஷன் ஃபெசிலிட்டியே இல்லை. ஸோ அதை அட்ரஸ் பண்ற மாதிரியான எல்லா ரூரல் ஏரியாவிலையும் ஹாஸ்பிட்டல்ஸ் வெல்னஸ் சென்டரை கிரியேட் பண்ணி அண்ட் இ சஞ்சீவனி அப்படிங்கிற ஒரு ஆப்போட அதை இன்டெகிரேட் பண்றாங்க. என்னன்னா டேட்டா தெரிஞ்சிடும். இப்போ இந்த ரூரல் ஏரியால ஒரு மோசமான ஒரு வியாதி வந்து ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த இசிஜிஓனி ஆப் வில் கனெக்ட் வித் தட் அஃபெக்டட் பர்சன் வித் த ப்ராப்பர் ட்ரீட்மெண்டட் பர்சன். கனெக்ட் பண்றதா அந்த இ சஞ்சீவனியோட வேலை. ரைட், நெக்ஸ்ட் நியூஸ்: ஏர் பொல்யூஷன் கட் இந்தியா சோலார் பவர் அவுட்புட் பை 9.6% in 2023 study. So with this study we came to know that the much of solar power has been blocked by the air pollution. சோலார் பவர் கிரியேட் பண்றதுக்கு நம்ம சோலார் போட்டோ வால்டாயிக் பேனலை வச்சு அந்த பேனல்ல இருந்து பேட்டரி வச்சு we are getting power out of it. Due to the aerosols and air pollutant content in the atmosphere, the sun rays have been blocking by them and which resulted in low productivity of solar energy. So இது நியூஸ். So we are in prelims angle we have to read about the aerosols பத்தி நம்ம படிக்கணும். ஸோ அதோட டேட்டா என்னன்னா 15 டெராவாட் அளவுக்கானது குறைஞ்சிருக்கு இந்தியாவில். இந்தியா சோலார் லாஸ் வந்து 9.6%. குளோபல் ஆவரேஜ் ஒட்டுமொத்தமா இது இந்தியாவுக்கு மட்டும் போடுறது, உலகம் ஃபுல்லாவே ஒட்டுமொத்தமா அரௌண்ட் த வேர்ல்ட் அபவுட் 5.8% அப்படின்னு டிக்ரீஸ்டு. ரைட், அதுல சைனா வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஏரோசால் ஃபில்டர் வெளியே போகாமலே அதை கண்ட்ரோல் பண்றது ஒரு மெக்கானிசம் ஃபாலோ பண்ணாங்க. அதனால சைனால மட்டும் கொஞ்சம் லாஸ் வந்து கம்மி. ரைட், என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு தெர்மல் பிளான்ட். தே ஆர் ஃபிக்ஸிங் வித் எஃபிஷியன்ட் ஃபில்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க பிஃபோர் லெட்டிங் அவுட் தட் பொல்யூட்டன்ட். திஸ் ஃபில்டர் வில் ஃபில்டர் ஒரு PM 2.5 டு PM 10க்கு அதிகமா இருக்கிற மாசுகளை அது ஃபில்டர் பண்ணிடும். ஃபில்டர் பண்ணி அதை விட கம்மியா இருக்கிறதா போகும். ஸோ அப்ப லெஸ் சைஸ்ல இருக்கிறதுனால அதிகப்படியா சோலார் எனர்ஜியை தடுக்க முடியாது. ஸோ அதனால ப்ரொடக்டிவிட்டி குறைக்கிறதுக்கு அந்த எஃபிஷியன்சி கம்மியா இருக்கும். ரைட், அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் பண்ணது யாருன்னா சைனா. ரைட், வாட் ஆர் ஏரோசால்ஸ்? ஏரோசால்ஸ்னா டைனி சாலிடா இருக்கலாம் இல்ல லிக்விடா இருக்கலாம், ஏதோ ஒரு பார்ட்டிகல் அது ஏர்ல சஸ்பெண்ட் ஆகி அப்படியே இருக்கும். அந்த ஏர்ல சஸ்பெண்ட் ஆகி இருக்கிறதுல
அது ஏர் பொல்யூட்டன்ட். அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கும் பட்சத்துல நம்மளோட ஹெல்த்துக்கு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். அதே டைம்ல அனிமல், பிளான்ட் எல்லா இடத்துக்குமே இஷ்யூ கொடுக்கறது இந்த ஏரோசால்ஸ், ரைட்? அதுல நேச்சுரல் அண்ட் ஹியூமன் மேட். நேச்சுரலாவும் இருக்கு. ஸோ நேச்சுரல் சோர்சஸ் என்னன்னா வல்கானிக் எரப்ஷன், டெசர்ட் டஸ்ட் ஸ்டார்ம்ஸ், சீ ஸ்ப்ரே, போலன், ஃபாரஸ்ட் ஃபயர். ஹியூமன்ல வந்து ஹியூமன் மேட் சோர்சஸ்ல பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எமிஷன், வெஹிக்கிள் எக்ஸாஸ்ட், இது எல்லாம், ரைட்? அந்த ஏரோசால்ஸ் கேன் டூ டூ டிஃபரெண்ட் பர்பசஸ். ஒன், லைட் கலர்டு ஏரோசால்ஸ் என்ன பண்ணுனா இட் வில் கிவ் த கூலிங் எஃபெக்ட். தி லைட் கலர் ஏரோசால்ஸ் வில் வாட் வில் டூனா it will reflect back the sun rays which is coming from the sun. அது ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஹீட் வந்து இங்க ரீச் ஆகாம போயிடுது. ஒண்ணு. ரெண்டாவதுன்னா டார்க் ஏரோசால்ஸ். அதுவே டார்க் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் அந்த சன்ரைஸ் வந்து லேண்ட் சர்ஃபேஸ்ல அடிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது அந்த ஏரோசால் வில் கெட் கேப்சர் தட் ஹீட். இட் வில் ட்ராப் த ஹீட். அப்படி என்ன ஆகும்? கிரீன் ஹவுஸ் கேஸுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ ரெண்டு அட்வர்ஸ் எஃபெக்ட் கொடுக்கும். Right, next news. New cascade frog species recorded in Nagaland's hill stream habitats. என்ன அப்படின்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில இருந்து சயின்டிஸ்ட் வந்து ஒரு புதுவிதமான ரொம்ப நாளா கண்ணில் படாத ஒரு அரிதான ஒரு ஃப்ராக் வகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. we have to read about that. காமன் நேம் வந்து நாகாலாந்து கேஸ்கேட் ஃப்ராக். அது கமல் சௌத்ரி அப்படிங்கிற ஒருத்தர் ஃபார்மர் டீச்சர், அவரோட நேமை வைக்கணுன்றதுக்காக அது சேர்த்து வச்சிருக்காங்க, ரைட்? அந்த ஜீனஸ் அமோஃபோலஸ் அப்படிங்கிறது அதோட அது நேம் செக்ரிகேட் பண்ணுவாங்க இல்லையா, அதுல அந்த ஜீனஸ்ன்ற ஒரு கிரைட்டீரியா வரும். அதுல வர்றது நேம் வந்து ஜீனஸ் அமோஃபோலஸ். அந்த ஜீனஸ் சைஸ் வந்து 90 ரெகக்னைஸ் ஸ்பீசிஸ் குளோபலி. இந்த தவளை வகையில 90 வகையான வேரியஸ் ஃப்ராக் ஸ்பீசிஸ் இருக்கு. அதுல 20 ரிப்போர்ட்டட் இன் இந்தியா. உலகத்திலே 90 வகையான, இந்தியாவில் 20 வகையானது இருக்கு. ஹேபிடேட் வந்து ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் மவுண்டைன் ஸ்ட்ரீம்ஸ், வாட்டர் ஃபால்ஸ். அப்படின்னா என்ன? இது ஸ்டாக்னட் ஆகி தேங்கி நிக்கிற தண்ணியில இருக்கிற ஃப்ராக் இல்ல. It will live around the streams and the moving river. அதோட ஓரத்துல தான் இருக்கும், ரைட்? ஸோ ரிமார்க்கபிள் அடாப்ஷன். ஸோ இப்போ யூபிஎஸ்சியில் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் டேட்டா மட்டும் கட்டுறாங்க. இப்போ பின் பாயிண்ட் பண்ணி எந்த ஒரு உயிரினத்தோட அடாப்டேஷன் எபிலிட்டி, அதோட ஒரு கான்ட்ராஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கு அப்படி கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில இப்போ இந்த ஃப்ராகோட அடாப்டபிலிட்டி ஃபர்ஸ்ட் அடசிவ் டோப் பார்ட்ஸ். இந்த கை, அந்த தவளோட கையில வந்து ஒட்டுறதுக்கான தேவையான ஒரு பசை மாதிரி இருக்கும், அதை அப்படியே அழகா பிடிச்சிக்கும். அடுத்து ராக் சைட் ப்ரீடிங். ஸோ இந்த எக் லே பண்றது கூட பாறையோட இடுக்குல லே பண்ணாலும் அதோட வெளியே ஒரு டேட்போல், அந்த டேட்போல் வந்து ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் ஸ்ட்ரீம்ல கூட வாழக்கூடிய தன்மை கொண்டது இந்த வகையான ஃப்ராக்ஸ். வை தே மேட்டர் அப்படின்னா தே ஆர் ஆக்சுவலி பயாலஜிக்கல் இண்டிகேட்டர். ஸோ இப்போ இந்த இடத்துல அது வாழலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த இடம் வந்து ஏதோ பொல்யூட்டன்ட்டோ இல்லை இது ஹார்ம்ஃபுல் ஏதோ சம்திங் அங்கே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு பயாலஜிக்கல் இண்டிகேட்டர். நெக்ஸ்ட் நியூஸ். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ப்ராக்ரஸ் இன் உமன் எஜுகேஷன் டிஜிட்டல் ஆக்சஸ். ஸோ அடுத்த டேட்டா உமன் எஜுகேஷன் இன்க்ரீஸும் டிஜிட்டல் ஆக்சஸ் அதிகமாக கிடைச்சதுமான நோட் பண்ண முடியுது இப்போ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேஸ்ல, ரைட்? அதுல கீ இண்டிகேட்டர்ஸா சொல்றது ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் 73.7%, ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் 14ல இருந்து 20% வரைக்கும் ஆயிருக்கு, அதிகமாயிருக்குன்னு அர்த்தம். இன்டர்நெட் யூசேஜ் அதிகமாயிருக்கு, சைல்ட் மேரேஜ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் அவர் ஸ்கீம்ஸ், ரைட்? We have to read about scheme Mission Shakti. Mission Shakti அப்படிங்கிறது என்னன்னா it's a umbrella scheme which in consolidated various other schemes which is come under the Ministry of Women and Child Development, ரைட்? அதுல ரெண்டு கேட்டகரியா போயிருக்காங்க, ஒன்னு சம்பல் அண்ட் இன்னொன்னு சமர்த்தியா. ஸோ இது இந்த ரெண்டு கேட்டகரியில ஸ்கீம் எங்க இருந்து வரும் அப்படின்னா மிஷன் சக்திக்குள்ளதான் வரும். அதுல சம்பல்ல ஒன் ஸ்டாப் சென்டர், உமன் ஹெல்ப் லைன், பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ், நாரி அதாலத், இதெல்லாம் வந்து சம்பல்ல வர்றது. அடுத்து சமர்த்தியால பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா, சக்தி சதன், சக்தி நிவாஸ், பல்னா ஸ்கீம், இது எல்லாமே வரும். ஸோ ஒரு ஸ்கீம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். பேடி பச்சாவ் பேடி பதாவ் அப்படிங்கிறது என்னன்னா விமன் கேர்ள் சைல்டை வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கு அவங்களுக்காக இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருவாங்க. அவங்க குழந்தை பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, எஜுகேஷன் செக்யூரிட்டி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றது தான் இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ். அட்மோஸ்ட் பாயிண்ட் என்னன்னா 6:1 மெயின்டைன் பண்றது. நெக்ஸ்ட் சுகன்யா சம்ரிதி யோஜனா வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேமிங் ஸ்கீம், இன்ட்ரெஸ்ட் இல்லாம அந்த அமௌண்ட்டை வெளியே எடுக்க முடியும். நெக்ஸ்ட் மாத்ரு வந்த யோஜனா
ஸோ இன்ஸ்டிடியூஷனல் கேருக்காக ஸ்டாண்ட் அப் இந்தியா வந்து பேங்க் லோன்ஸ் வந்து எஸ்சி எஸ்டி அண்ட் விமனுக்கு கொடுக்கறதுக்கு ஃபெசிலிட்டி பண்றது இந்த ஸ்கீம். வேரியஸ் அதர் ஸ்கீம் ஒன் ஸ்டாப் சென்டர்னா செக்ஷுவலாவோ இல்லை பிஹேவியர் சம்பாட்டு யூடிசிங்கில் பாதிக்கப்பட்டவங்களை அட்ரஸ் பண்றது இந்த ஒன் ஸ்டாப் சென்டர். ஸ்டெப் ஸ்கீம், உமன் ஹெல்ப்லைன், வக்கீல சக்தி கேந்திரா, எல்லா ஸ்கீமோட டேட்டாஸ் கன்ஃபார்ம் முக்கியம். பிலிம்ஸ்ல ஸ்ட்ரெயிட்டா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அதிகம். மார்க் கொஸ்டின், சைனா ரெடியூஸ்டு pollution related solar losses by 1.4% annually while expanding coal power. So அதுல அந்த ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணதுனால பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதே டைம்ல கோல்னால உண்டாகிற பவர் ஜெனரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. வாட் லெசன் கேன் இந்தியா லேர்ன் ஃப்ரம் சைனாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த இதுல இருந்து சைனாவோட எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து இந்தியா என்ன லேர்ன் பண்ண முடியும்? வித் எஃப்ஜிடி ரிட்ரோஃபிட்டிங். 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ்க்கு எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா